ஹலோ கைஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. நம்ம இன்றைக்கி ஏப்ரல் 22க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வாங்க. ஃபஸ்ட் நியூஸே எங்கே இருக்குன்னா சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் இருக்குங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம் இந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வெயில் காலத்தில் தேவைப்படுகிற விஷயம் மின்சாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க கைஸ். மத்திய பட்ஜெட் அறிக்கையில் நாட்டின் அணுமின் உற்பத்தி திட்டங்களுக்கு எவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னா 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். 2047ஆம் ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட் அணுமின் உற்பத்தி செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த 100 ஜிகாவாட்ன்றது ரொம்ப முக்கியம். எப்போ 2047ஆம் ஆண்டுக்குள் அப்படின்றது நோட் பண்ணுங்கள். ஸோ எதனால் பார்த்திங்கன்னா மின் உற்பத்தி அதிகமாக தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி, நகரமயமாதல், புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாளுக்கு நாள் மின்சாரம் தேவை அதிகரித்து வருது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்தியா கவர்மெண்ட்டு ஓகே எல்லா கம்பெனியும் என்ன பண்ணிக்கலாம், சோலார் மற்றும் காற்றாலைகளை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். மெயின்ஸ் பாயிண்டில் எழுதிக்கிங்க. ஸோ என்ன நடந்துச்சுன்னா 2011ஆம் ஆண்டு ஜப்பான் நாட்டில் புகுஷிமா அப்படின்னு சொல்லி அணு உலை வெடித்து விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ மிகப்பெரிய மக்கள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், 1884ஆம் ஆண்டு போபால் விஷவாயு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். 1986ஆம் ஆண்டு ஒலியம் விஷவாயு கசிவும் பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 3 விஷவாயு தாக்குதல் அணு உலையின் தேவை வேணுமான்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சுச்சு. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்ன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அதுதான் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கான குரல் பார்த்துலாமா? தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் தீயமையை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருந்ததால் அத்தீய செயல்களை தீயவையை விட கொடியவனாக கருதி அஞ்சப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கெட்டவனை விட அந்த செயல் தான் அது மிகப்பெரிய கெட்டவனாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்கிறார்கள். ஸோ இங்கே பாருங்கள், 50 சுகாதார நிலையங்கள், 208 நலவாழ்வு மையங்கள் 1 மாதத்துக்குள் தொடங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் மும்பையில் உள்ள டாடா நினைவு புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா அண்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லணும்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நாமே பாரத் ரயில் சேவை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாமே பாரத் ரயில் சேவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே தொடங்கப்பட்டதுன்னா குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து புஜ் நகருக்கு இடையே அமைக்கப்பட்டது. 12 பெட்டிகள். இப்போ 16 பெட்டிகள் கொண்ட நாமே பாரத் பார்த்திங்கன்னா பீகார் மாநிலம் பாட்னாவிலிருந்து ஜெய் நகருக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 பெட்டிகள். இது 12 பெட்டிகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்டிருக்கு குஜராத் புஜ் நகர். 16 பார்த்திங்கன்னா பாட்னா ஜெய் நகர் அப்படின்றது நான் வச்சுக்கேன். கண்டிப்பாக கேட்பாங்கப்பா நாமே பாரத். அடுத்தது ஸோ ஐ திங்க் நியூஸ் இவ்வளோ தான் கைஸ். ஓகே கைஸ், தெளிவாக கவனிச்சிங்க. எக்ஸாம் குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 4 வருது. இது எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு மெயின் சோர்ஸாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு மட்டும் வாங்க. கண்டிப்பாக இது எக்ஸாமுக்கு பயன்படும். தேங்க்யூ.